It was at this moment he knew. ஸ்டார்டிங்கே சம்பவமாக இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து போன மந்த்து மேலேயே உங்களுக்கு NX200 எடுத்திருப்போம் ஹோண்டாவிலேருந்து. அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 to 1000 கிலோமீட்டர் விடுற மாதிரி இருந்தது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 840 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் போய் விட்டோம். நம்ம சரி ஃபஸ்ட் சர்வீஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து ஏபிஎஸ் இஷ்யூ இருந்தது, கியர் ஷிஃப்டிங் இஷ்யூ இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த செல்ஃப் ஸ்டார்டிங் பண்ணும்போது மட்டும் அந்த இன்ஜின் கிட்டேருந்து ஒரு மாதிரி க்ரீப்பாக ஒரு நாய்ஸ் வர மாதிரி இருந்தது. சரி இருந்துட்டு என் ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, துடிலூரில் ஒரு ஷோரூம் இருக்குது, நம்ம கோயம்புத்தூர் துடிலூரில் ஒரு ஹோண்டா ஷோரூம் இருக்குது, அங்கே சர்வீஸில் பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எதனால் என்ன சொன்னேன்னா, இப்போ பிரசன்னா ஹோண்டாவில் தான் நம்ம எடுத்தோம். ஸோ அதனால் பிரசன்னா ஹோண்டாலே போய் விடுவோம். ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண சொன்னோம்னா, பிரசன்னா ஹோண்டாலே போய் விட்டுருவோம். இந்த மாதிரி இத்தனை இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன இஷ்யூ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன். என்னென்ன நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்கு. எனக்கு எப்படின்னா, இந்த புது வண்டி எடுக்கும்போது இது வந்து எனக்கு பெருசாக தெரியல, இருந்தாலும் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டிங் போது உங்களுக்கு பிரேக் பேட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரேக் பிடிக்கிறதுல வந்து லைட்டாக இஷ்யூஸ் இருக்கும், அதாவது ஸ்லோ டவுனாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லியிருந்தேன். அப்புறம் கியர் ஷிஃப்டிங் இஷ்யூ அதுவும் சொல்லியிருந்தேன். ஹேண்டில் பார் வந்து நம்ம பைக் எடுக்கும்போது நீங்கள் டெலிவரி விலாக் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்து ஒரு டேர்னிங் தான் திரும்பி இருப்பேன், ஒரு 2 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஓட்டிட்டு வந்திருப்பேன். எனக்கு வந்து ஹேண்டில் பார் கிராஸாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஷோல்டர் கிட்ட பெயின் ஆச்சு. அப்போவே நான் நோட் பண்ணேன், சரி இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சத்தியா இருந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் ஒய்ஃபும் சொன்னாங்க, சரி ஃபஸ்ட்டு போய் ஷோரூமில் சொல்லிட்டு வந்துடுவோம், முன்னாடி சொல்லி வச்சுருவோம். இதை பார், எனக்கு கண்ட்ரோல் தெரியுதா உனக்கு? இப்படி இருக்குது வீடு. இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் இல்லை இப்போ வேணா, நான் கேட்டுக்கிறேன். நான் கையில் போட்டுப்பா. அப்படியா? இப்பயே சொன்னாதான் இல்ல, நீங்க பண்ணிட்டு தான் சொல்றீங்கன்னு சொல்லிடுங்க. அது எப்படி 2 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அதுக்குள்ள எப்படி? அதுதான் இப்பயே எப்படி சொல்றீங்க? ஓ, கீர்த்திக்கு ஃபோன் பண்ணுவோமா? ஃபோன் பண்ண வேண்டாம், போயிட்டு வண்டி விடுவா, அது ஷோரூம் கேட்டே வந்துடலாமா? அது எனக்கு தான் நான் வந்து போடாமல் சொன்னேன். பார்ப்போம், சரி வா. அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ கொடுக்குறீங்களான்னு கொடுக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போதுமே அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு இப்போயே வண்டி எடுத்தோடனே இப்போ இதுக்கு ஷோரூமில் விடணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வருது இல்லை, ஒரு 800 கிலோமீட்டர் தானே, ஃபஸ்ட்டு போய் கொடுக்கும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவங்க சொல்லி முடிச்சாச்சு, ஹேண்டில் பார் காசாக இருக்கிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏபிஎஸ் பிரேக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே. என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏபிஎஸ் பிரேக் அப்படின்னா அது வந்து லைட்டாக விட்டு பிடிக்கிற மாதிரி தான் நார்மல் டிஸ்க்குக்கும் ஏபிஎஸ்க்கும் உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். எனக்கு எப்படி ஆகுதுன்னா, இப்போ லைட்டாக பிடிச்சாலே என்ன ஆகுது அப்படின்னா, டிஸ்க் லாக் ஆகிடுது. அப்படியே அப்போ என்ன ஆகும்போது, இப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுறோம், அப்போ டிஸ்க் லாக் ஆச்சுன்னா மூவே ஆகாது வண்டி, நம்ம அதே சடன் ஆகும்போது விழுந்துருவோம் அந்த சைடு. அந்த இஷ்யூனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் நைட்டு வந்து ஒப்பனக்கார் சீட்டில் இந்த சிக்னல்லேருந்து நான் பைக் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, முன்னாடி ஒரு குழி இருக்குது, குழியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பஸ் இருக்குது, கேப் இருக்குது எனக்கு. இப்படி லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ணி எடுக்கிறேன், டிஸ்க் லாக் ஆகிடுச்சு. நான் பிரேக் பிடிச்சோடனே என்னாச்சு, நம்ம பம்பர் போட்டிருந்தோம், கிராஷ் கார்டு போட்டிருந்தோம்னா கிராஷ் கார்டு போய் பஸ்ஸில் இடிச்சிருச்சு, கீழே வந்து இடிச்சிருச்சு. இதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்த கிராஷ் கார்டு இப்படி நேராக இருந்தது, இப்படி இடிச்சோடனே இப்படி இந்த பக்கம் போயிடுச்சு. இடிச்சோடனே உங்களுக்கு கிராஸ் ஆகிடும்ல, அதனால அந்த மாதிரி கிராஸ் ஆகிடுச்சு. அதனால என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூப் இருக்குது பார்த்தீங்களா, பாடி ஸ்கூப் இருக்கும், அது லைட்டாக தேஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்குன்னு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அது பாருங்கள். இதனால் எனக்கு ஒரு மாதிரி மைண்டே இல்லை, அந்த மாதிரி வண்டி அடிபட்டுருச்சு உடனே அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் வண்டி அடிபடவே விட மாட்டேன் நான். இதனால் இதையும் தனியாக வச்சுக்காங்க, நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நான் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 60-50 கிலோமீட்டர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்டில் பார் நம்ம கை விட்டோம்னா, அதாவது எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னா, அந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்படியே மைல்டாக அப்படியே லெஃப்ட் வாங்குது. ஸோ அது ஒன்று சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ஒன்று சொல்லியிருந்தேன். இதுதான் மேக்ஸிமம் இஷ்யூ. இதுதான் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், நோட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் ஒரு டைமுக்கு போவோம். நான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு விடும்போது என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, மார்னிங் நேரத்துலேயே போயிடுவோம், எர்லியாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பைக்கே ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு 8:30க்கு தான் ஷோரூமில் இருக்கிறவங்களாம் வருவாங்க, அதாவது பைக் ரிசீவ் பண்ணுற டைம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 8 o'clock போயிட்டோம். 8 o'clock போன உடனே அதோட வீடியோவும் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அப்படியே இடையில ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
இப்படி போடு ப்ரோ. எயிட் ஓ கிளாக்கே நாங்கள் போயிட்டோம். 8 o'clock போயிட்டு ஒரு ½ an hour வெளியிலேயே வெயிட் பண்ணோம். அந்த கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணோம். அந்த கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ண வீடியோவுமே இருக்குது. எயிட் 8:30 ஆச்சு. 8:30 ஆன உடனே ஆள் ஒவ்வொருத்தவங்களும் உள்ளார ஆரம்பித்தாங்க. கேட் ஓப்பன் பண்ணாங்க. பைக் கொண்டு வந்து ஃபஸ்ட் நிப்பாட்டுங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு டோக்கனு. அதனால் ஃபஸ்ட்டு போய் நிப்பாட்டியாச்சு. அப்படி ஒவ்வொரு ஆளாக சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஷோரூமில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டைம் வந்து உங்களுக்கு எந்தெந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, லேபர் வர சர்வீஸ் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. 8:30க்கு பைக் வெஹிக்கிள் வந்து ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 1 செகண்ட் இருங்க, அதை நான் காமிச்சிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில். வெஹிக்கல் ரிசீவிங் ஃப்ரம்னு போட்டு 8:30 போட்டிருந்தாங்க. ஒர்க் ஷாப் டைமிங் 9 to 6:30, லஞ்ச் டைமிங் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. டெலிவரி ஆஃப் வெஹிக்கிள் டெல்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே டெலிவரி கொடுப்பாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுத்த டைமிங் நான் மேலே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 8:09க்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் ½ மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணோம். உள்ளே போய் உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட உள்ளே போய் உட்காந்து 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தோடனே வந்து ஒரு 9 o'clock வரைக்குமே யாருமே வந்து எதுவுமே கேட்கல. ஆளுக்கு வராங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. சரி ஓகே, நம்ம அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், பெண்டிங் ஒர்க் இருக்கலாம் அப்படிங்கும்போது செக்யூரிட்டி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க நோட்ஸில் பார்த்தோம், நமக்கு முன்னாடி ஃபஸ்ட் டோக்கன் நம்ம, அதாவது 5ஆம் தேதி பைக் கொடுக்குறோம் சர்வீஸ்க்கு முன்னாடி, அதாவது பெண்டிங் வெஹிக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, 4 வெஹிக்கிள் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த லிஸ்ட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம போனோம் டோக்கன் போடுவாங்க. டோக்கனுக்கு முன்னாடி நம்மளோட தான் ஃபஸ்ட் டோக்கனான்னு கேட்கும்போது முன்னாடி ஒரு 4 வெஹிக்கிள் இருக்குதுங்க, அது முடிச்சுட்டு தான் அவங்க பைக் தொடுவாங்கன்னாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, ஏன்னா பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு நம்மளோட தான் எடுப்பாங்க. அப்போது நான் வந்து 5ஆம் தேதி சர்வீஸ் கொடுத்தது. ஃபஸ்ட்டு 4 days, அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி 5ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 5 காலையில் கொடுத்தோமா, 5, 6, 7, 8 4 நாள் பைக்கு தொடவே இல்லை. நான் இருந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம போன உடனே இந்த லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே சீனியர் சர்வீஸ் அட்வைசர் வந்தார். அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது என்னென்னா, இது சின்ன வேலை தான், பம்பரை கழட்டிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன், மேக்ஸிமம் 2 days ஆயிரும் அப்படின்னாங்க. நான் இருந்துட்டு பொறுமையாகவே பண்ணுங்க, எனக்கு வண்டி வந்து பர்ஃபெக்டாக வெளியில் வரணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால் எனக்கு அந்த காம்ப்ரமைஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அவங்க வந்தவொடனே செக் பண்ணி பார்த்தாங்க, பைக் ஓட்டி பார்த்தாங்க. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருப்பேன், கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஹோண்டா அஃபிஷியல் பேஜ்லேருந்து. பம்பரை 4 அமைக்கி பார்க்குறாங்க, ஹேண்டில் பார் பார்க்குறாங்க. நான் ஓட்டி பாருங்கன்னு சொல்லிவிட்டேன். ஓட்டியும் பார்த்துட்டாங்க. வந்தவொடனே என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க ஏபிஎஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துறேன் 2 days அப்படின்னாங்க. நான் இருந்து 2 daysன்ற 4 days எடுத்துக்கோங்க, எனக்கு பைக் வந்து ப்ராப்பராக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரி, அந்த கான்செப்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போ போன உடனே 4 days பைக் தொடவே இல்லை. பைக்கை நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே நிற்கிது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கால் வருதுன்னா, 8ஆம் தேதி என்னமோ கால் வருதுன்னு நினைக்கிறேன். 8ஆம் தேதி கால் பண்ணி ஷோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபோர்க் செட் அசம்பிளியே போச்சு, பெண்டாக இருக்குது, ஃபோர்க் செட் அசம்பிளி போச்சு, அது மாற்றணும் அப்படிங்கிறாங்க. நான் இருந்துட்டு கேட்குறாங்க, 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. நான் இத்தனைக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள், இத்தனைக்கும் வண்டி லாங் எடுத்துகிட்டு போகலை. 1 ரஷ் பண்ணி ஓட்டலை. 2 ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் புல் பண்ணி பார்த்தேன். அந்த புல் பண்ணுறதுமே 85ஓட நிப்பாட்டிட்டேன் நான். அது 5th gear போட்டு அதுக்கப்புறம் தான் புல் பண்ண தவிர ஆர்பிஎம் ஓப்பன் பண்ணி நான் ஓட்ட கிடையாது. 2வது, பைக்கை நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட நிப்பாட்டிடுவேன், ஷோரூம்லேயே நிப்பாட்டிட்டு ஈவினிங் மேலே தான் நான் எடுத்துகிட்டே போவேன். உங்களுக்கு இன்னொன்று போயிட்டு இதுக்கு இடையில நான் லாங்கும் போகலை, எதுவுமே பண்ணல. நான் வரது எல்லாமே ஹைவேஸு, உங்களுக்கு ரோடும் சரியில்லாமல் இல்லை, குண்டுங்குழியுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னானுங்க. நான் சொன்னது என்னென்னா, நான் ஹைவேஸில் தான் போகிறேன், குண்டுங்குழியிலுமே இறக்கலை, புது வண்டி எனக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியும் அப்படின்னா சொல்லிட்டேன் நான். இதில் அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஏங்க எப்படிங்க நான் வந்து ஃபோர்க் பெண்ட் ஆகும், நான் எங்கேயும் போய் இடிக்கவும் இல்லை, பெருசாக ஆக்சிடென்ட் ஆகலை, பஸ்ஸில் இடித்தேன். எப்படி இடித்தேன்னா, சிக்னல்லேருந்து எடுக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிருப்பேன். அப்போயே நான் பைக் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், கீழேயும் போடலை, ஃபோர்ஸாக போய் இடிக்கலை. ஏன்னா பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க, ஸ்லோவாக தான் போனேன். 10-15 கிலோமீட்டர் வேகத்தில் போய் நான் இடிச்சிருப்பேன் பஸ்ஸு பின்னாடி. அதுவும் பைக் இடிக்கலை, ஹேண்டில் பார் இடிக்கலை, டயர் இடிக்கலை, அலாய் வீல் இருக்குது பார்த்தீங்களா டயர், அதோட சேர்ந்து அது இடிக்கலை. இடிச்சது பம்பர், கிராஷ் கார்டு. அப்படி வேகமாக போய் இடிச்சிருந்தாலும் நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னாலும் பைக்கில் ஒரு எஃபெக்ட் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு பம்பரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கேயா கீழே விழுந்திருந்தாலும் ஃபோர்ஸாக போய் இடிச்சிருந்தாலும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனே ஹோண்டா ஷோரூம் சைட்லேருந்து இல்லை. சர்வீஸ் அட்வைசர் பேசுகிறாரு, ப்ராப்பர் வந்து சொல்யூஷன் கிடைக்கல, எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. எப்படிங்க உங்களுக்கு பெண்ட் ஆகும்? அப்போனா ஹோண்டாவோட NX 200ஓட பில்டு குவாலிட்டி அவ்வளோதானா?
ஒவ்வொருத்தரும் போய் ஒரு 100-150 போய் இடிக்கும் போதும் ஆகிற இஷ்யூவும் இப்போ பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் போய் ஷோரூமில் நேராக போய் கேட்குறேன், எப்படிங்க அது பெண்ட் ஆகும், நான் வேகமாக போகல, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அவன் சொல்கிற ரீசன் மட்டும் எனக்கு அது சத்தியம் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு கூட பண்ணிட்டு போயிடறேன்டா. ஆனால் இந்த மாதிரி சில்லறத்தனமான ஒரு அக்செப்டே பண்ணிக்க முடியாத ரீசன்லாம் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு. வாங்கியிருக்கிறது அட்வென்ச்சர் பைக்கு, பியூர் ஆஃப் ரோடு இல்லைனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 30% கூட ஆஃப் ரோட் பண்ண முடியாதா? அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, இல்லை அதாவது நீங்கள் வந்து ஏர் கம்மியாக ஓட்டியிருந்திருப்பீங்க, அதனால வந்து குண்டும் குழியிலுமா ஓட்டும் போது அந்த அலாய் வந்து அடிபட்டு பெண்ட் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. கிடையாது. இல்லை புரியுது தலைவா, எனக்கு தலைவா நான் வந்து அதான் தலைவர் சொல்கிறேன். நான் 15 கிலோமீட்டரில் மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டரில் போய் மெதுவாக இடித்தாலுமே போய் ஆகுமான்னு கேட்குற பெண்டு. அப்போ அந்த அளவுக்கு தான் இதோட பில்டு குவாலிட்டி இருக்கா? எனக்கு அதுதான் டவுட்டு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 40-50 போய் தெரியாமல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நானே அதை பே பண்ணி வாங்கியிருப்பேன். இன்சூரன்ஸில் அவங்க கிளைம் பண்ணும்போது கிளைம் பண்ண சொல்லியிருப்பேன். 15 போய் ஹேண்டில் பார் இடிக்கல, டயர் இடிக்கல, எதுவுமே இடிக்கல, பம்பர் மட்டும்தான் இடிச்சது. அவ்வளோ தெளிவாக தான் நான் மெசேஜ் பண்ணி நான் மெயில் போட்டிருந்தேன் நான் ஹோண்டாக்கு. போய் இப்போ டேர்ன் பண்ணும்போது பம்பர் இடிச்சு பம்பர் கிராஸ் ஆயிடுச்சு. அப்படி இடிச்சதுனால இந்த லைட்டாக தேஞ்சது கூட இருக்குது. வேறு எங்கேயுமே ஒரு இடத்துல அடிபட்டு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் காசு கொடுத்துறேன் நான். இல்லை நான் அதை கேட்குறேன். அப்போ 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் போய் இடிக்கிற அளவுக்கு தான் அதோட பில்டு குவாலிட்டி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஹோண்டாவோட. வீல் அடியே படலை, நான் வீல் அடியே படலை. எங்க தலைவா? அதைத்தான் தலைவா சொல்கிறேன். 40 போய் இடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுமா? போய் நான் சொருகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுமா? இங்கே பாருங்க. இல்ல அப்படி இல்ல தலைவா. நான் அப்ப சரி ஓகே, நான் போய் இடிச்சிட்டேனே வச்சுக்கோங்களேங்கிறேன் நான். அப்போ 15-20 கிலோமீட்டர்ல இடிச்சாலுமே இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற அளவுக்கு தான் பில்டு குவாலிட்டி இருக்கான்னு கேட்கறேன் நான் என்எக்ஸ்ல. அதைத்தானே தலைவா கேட்கறேன் நான். 15-20 கிலோமீட்டர்ல போய் இடிச்சிட்டேன், ஓகே, நானே தப்பாவே இருக்கட்டுமே, அப்புறம் பில்டு குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கா? பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பெண்ட் ஆகணும்னா போய் இடிச்சு எங்கேயாவது போய் சொருகணும் இல்லை, அப்போதானே உங்களுக்கு பெண்ட் ஆகும். அப்போ 15-20 இடிச்சாலுமே பெண்டா இதாகும் அப்படின்னா இது எப்படி எடுத்து நம்ம ஆஃப் ரோடு போகிறது, லாங் போகிறது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன குழியில் வந்து ஏர் கம்மியாக ஏற்றி இறக்குனாலுமே வந்து பெண்டாக இருக்கும், அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும், அலாய்வில் மாதிரி இருக்குங்கிறாரு. அப்போ 15-20 கிலோமீட்டர் கூட ஓட்டக்கூடாதா வண்டியை? அவர் தான் சொன்னார், உங்கள் ஜென்ரல் மேனேஜர் நினைக்கிறேன். ஐ திங்க் குழியில் வந்து ஏர் கம்மியாக இருந்து நீங்கள் அப்படியே ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த அலாய்வில் வந்து அடிபட்டு கவனிக்காம விடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது 4 வண்டி வச்சிருக்கேன் தலைவா நானு. ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியோ அதாவது புது வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நான் அந்த வண்டி 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட மேலே போகவே கிடையாது. அதுவுமே ஆர்பிஎம் ஓப்பன் பண்ணி கூட ஓட்ட கிடையாது. எல்லாமே 5000 ஆர்பிஎம்குள்ளே தான் ஓட்டியிருக்கேன். 65-70 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டியிருக்கேன் நான் வண்டியை. அடிச்சு கூட ஓட்டவே கிடையாது. இத்தனைக்கு நான் சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்டேன், எத்தனை சர்வீஸ்க்கு அப்புறம் நம்ம ஓட்டலாம், புல் பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 2 சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஓட்டிக்கோங்க, அதிகமாக புல் பண்ண வேணான்ட்டாங்க. நான் போகிறது எல்லாமே LNT பைபாஸ் ரூட் மட்டும்தான், பியூர் ஹைவேஸு. அங்கே குண்டும் குழியுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இதாகும்? வெறும் அதாவது ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அப்படின்னா இது எல்லாமே வீக்காக இருக்கும். ஓகே, நம்ம போய் விட்டோம்னா டப்புன்னு ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிறான். 800 கிலோமீட்டர் 20 நாள் ஆச்சு வண்டி எடுத்து. அதில் 7 நாள் உங்கள் ஷோரூமில் நின்றுருக்கு. 15 நாள் தான் வண்டியை நான் ஓட்டியிருக்கேன். வண்டி எடுத்த ஃபர்ஸ்ட் நாள் கூட நான் வீட்டில் போய் பொத்தி வச்சிட்டேன் நான். அடுத்த நாளுக்கு அப்புறம் தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கே போக ஆரம்பித்தேன். அதுவும் பெரிய வேலைலாம் கிடையாது. அதுக்கு எனக்கு ப்ரூஃப் இருக்குது. காலையில் 10 மணிக்கு எடுத்து ஷோரூமில் நிப்பாட்டுவேன், நைட்டு 10 மணிக்கு எடுப்பேன், வீட்டுக்கு வருவேன். இதுதான் என்னோட ருட்டீன் ஒர்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எங்கேயாவது இப்போ இடிச்சிருந்தோம்னா எங்கேயாவது ஒரு தடம் இருந்திருக்குமே. நான் அந்த சுரண்டி இருக்க சொன்னார், இப்போ விழுகாமல் இந்த அளவுக்கு ஆயிருக்காதுன்னு. அன்னைக்கு பார்த்தவரை கூப்பிடுங்க, நானே ப்ரூஃப் பண்ணுறேன். அவர் சொன்னார், நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே ப்ரூஃபோட தான் வச்சிருக்கேன் நான். அவர் சொன்னது என்னன்னா, இங்கே பாருங்க, பெண்ட் இடிச்சிருக்கீங்க, இடிச்சோடனே பெண்ட் ஆயிருச்சு, அந்த கீழே இப்படி லாக் பண்ணியிருக்கிற போல்ட் நட்டு வந்து சுரண்டி இதாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் தான் சொன்னார். இல்லை தலைவா, ஓகே தலைவா, நான் அதை தான் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேனே. தப்பு என் மேலேயே இருந்தாலுமே பில்டு குவாலிட்டி அவ்வளோவா அப்படின்னு கேட்குறேன் நான். அப்போ இதை எடுத்து நான் எப்படி நம்பி போகிறது? நான் அதிகமாக இப்போ லடாக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கேட்குறேன் நான். எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பேசுகிறேன். ஃப்ரண்ட் வீல் அடிச்சிச்சா என்னங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்படியே அடிச்சுனா 50 கிலோமீட்டர்ஸ்லாம் அடிச்சிருப்பேனா அப்படிங்கிறீங்க. ஸோ எப்படி நடந்துன்னு எனக்கும் தெரியாது. தலைவா, நீங்கள் சீனியர் டெக்னீஷியன் தான் தலைவா, நீங்களே சொல்லுங்கள். 15 கிலோமீட்டரில் போய் இடிச்சா பெண்ட் ஆகுமா ஆகாதா? சரி தலைவா, நான் ஒரு 50 கிலோமீட்டர் இடிச்சிருக்கேன், எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்போ இடிக்கவே இல்லையே.
வண்டி கீழே விழுந்தாதான் ஃபோர்க் பெண்ட் ஆகும்னா ஃப்ரண்ட் வீல் அடிச்சாலே உங்களுக்கு ஃபோர்க் பெண்ட் ஆகும். ஃப்ரண்ட் வீல் டச்சே ஆகல தலைவா, நான் அதானே சொல்றேன். நான் ஃப்ரண்ட் வீல் டச்சே ஆகல. இது எல்லாரும் இதே பதில் சொன்ன எப்படி? எனக்கு தெரியாம நான் கண்ணை மூடிட்டா ஓட்டுறேன் தலைவா. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வரைக்கும் ரைடு போயிருக்கேன். வண்டி ஓட்ட தெரியாம நான் இந்த வண்டி எடுக்க கிடையாது. அதான் தலைவா சொல்றேன், நான் தெரியாம நடந்துக்க. அன்னைக்கு ஜென்ரல் மேனேஜர் அதை சொல்றேன், உங்களை அறியாம நடந்திருக்கும் அப்படின்னு. என்ன அறியாம எப்படி நடக்கணும்? போறது ஹைவேஸ், ஏதாவது குண்டு குழி இருந்திருந்தா சரி, ஆமா அந்த ரோடு அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹைவேஸ்ல எப்படி இதா இருக்கும்? அப்படியே சின்ன சின்ன குழி இருக்கு, நான் தெரியாம விட்டனாலுமே அதுக்குள்ளே இப்படி ஆயிருமா? 1000 கிலோமீட்டர் கூட நான் முழுசா ஓட்டலையே. அதுதான் என்னோட கேள்வி. இதை எடுத்துட்டு நான் எப்படி நான் லாங் போகிறத நம்பி? ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா நான் அங்கேயே நின்றவா? நான் இது மேக்ஸிமம் இந்த வண்டி சூஸ் பண்ணி எடுத்ததுக்கு லாங் ஒரே ஒரு ரீசனுக்கு அவனுக்கு தெரியும். நான் எங்க தலைவா 800 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ள இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் எப்படி லாங் எடுத்துட்டு போறது? நான் அதை தான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணி போட்டேன் ஹோண்டாக்கு. நான் குண்டு மூலியமாக ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வரது ஃபுல்லாக ஹைவேஸு, பியூர் பைபாஸ் ரோடு, அங்கே குண்டு மூலியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தென் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் வந்து கம்மியாக ப்ரெஷர், டயர் ப்ரெஷர் வந்து கம்மியாக வச்சு ஓட்டியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டயர் ப்ரெஷர் கம்மியாக வச்சு ஓட்டுறதுக்கும் அலாய் வீல் அடி வாங்கி ஃபோர்க் பெண்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனு, ஒரு டிஃப்ரென்ஸு எனக்கு எதுவுமே புரியலையே. நான் போய் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப லாங் எடுப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 100-200 கிலோமீட்டர் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ரீசன் ஓகேவாக இருக்கும். நான் 2 நாள் மேக்ஸிமம் 3 நாளைக்கு ஒரு டைமு டயர் வந்து அமைக்கி பார்த்துட்டு தான் வண்டி எடுப்பேன். நீங்கள் நம்ம எப்பயுமே வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? செல்ஃப் எடுப்பேன், நியூட்ரல் இருக்கும், பைக் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் ஓடும். ரன் ஆனதுக்கப்புறம் தான் நான் பைக்கே வந்து எடுப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோடனே பார்ப்பேன், டயர் ப்ரெஷர் செக் பண்ணுவேன். லைட்டாக அமுங்கினாலுமே ஸ்ட்ரைட்டாக பக்கத்துலேயே போய் ரைட்டு கட் பண்ணோடனே டயர் பஞ்சர் கடை இருக்குது, அங்கேயே வந்து ஏர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். இவங்க சொல்கிற ரீசன் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே வந்து அதாவது டயரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே தான் ஓட்டுறேன் அப்படின்னாலுமே ஒரு 800 கிலோமீட்டர் ஓடுற வெஹிக்கிள் புது வண்டியில் ஃபோர்க் பெண்ட் ஆகுமா? அதுதான் என்னோட கேள்வி. அப்போனா ஃப்ரண்ட் டயரோட டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைப்போம்னா ஒரு 25-30 PSI வைப்போமா மேக்ஸிமம், பின்னாடி ஒரு 35-40 PSI வைப்போமா. அதில் வந்து 5 மேக்ஸிமம் 10 கம்மியானாலும் நமக்கு ஃபீல் ஆகும், வண்டி உலட்டுற மாதிரி ஃபீல் ஆகும், வண்டியால் ஓட்ட முடியாது. நான் 0 PSIலே வச்சு ஓட்டினேன்னா என்னால் வண்டியை ஓட்டவே முடியாது. அப்படி வச்சு ஓட்டினா தான் அலாய் பெண்ட் ஆகும். அங்கே போய் ஏதாவது டம்முன்னு குழியில் விட்டுருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எப்படி 800 கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிளில் நான் வந்து கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன், நான் கிடையாதுங்க, நான் பைக் எனக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியும், அந்த அளவுக்கு நான் ஃபோர்ஸாக ஓட்ட கிடையாது, குழியிலேயே விட கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினது நான் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே பொய் சொன்னனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னு. இல்லை பெண்டாயிருக்கு, ஃபோர்க் பெண்டாயிருக்கு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணான்னு சொல்லும்போது அதுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறானுங்க. கிட்டத்தட்ட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் NX200ல். நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து இப்போ வரைக்கும் 60K வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 94 கமெண்ட் வந்திருக்கு எனக்கு. 94 கமெண்ட்டுமே யார் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே CB200X NX200ஓட ஓனர்ஸ் தான் பண்ணியிருக்கானுங்க. நான் வந்து எதுவுமே பேசலை, ஒன்றுமே நான் கம்ப்ளைண்ட்டே பண்ணல. கேப்ஷனில் மட்டும் எனக்கு என்ன இஷ்யூன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஹோண்டாக்கு மெயில் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் பண்ணியிருந்தேன், யூடியூப்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெயில் ஐடியிலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் காவாசி மட்டும்தான் உங்களுக்கு பேராகிராஃபை எடுத்து டைப் பண்ணி போட்டிருந்தேன். 94 கமெண்ட்டு. யாராவது என்ன இஷ்யூ அந்த மாதிரி கேட்பாங்க, பப்ளிக்ஸ் வருவாங்கள்ல அந்த மாதிரின்னு பார்த்தா எல்லாமே CB200 ஓனரு, NX200 ஓனரு, எல்லாருக்குமே சேம் இஷ்யூ. எல்லாருக்கும் என்ன இதில் வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது அப்படின்னா யாருக்குமே சொல்யூஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபப்படுறதா இல்லை சிரிக்கிறதானே கூட தெரியல. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு நம்ம வண்டி எடுத்து, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வண்டியில் இருக்கிற அந்த ஹேண்டில் பார் இஷ்யூக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா ஷோரூம் மேலே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் இவ்வளோ பேராகிராஃப் அடிக்கிறாங்க. ஆமாங்க இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ இருக்குது, சேம் இஷ்யூன்னு சொல்லி போட்டு போனால் போதும். அவங்க அடிக்கிற டைப்பிங்லேயே தெரியுது அவங்க எவ்வளோ மனக்குமுறலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரிப்ளை கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நானும் கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 80 கமெண்ட் பக்கம் நானும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறமே எனக்கு திருப்பி ரீகமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் சவுண்டு வருதுங்கிறாங்க, அதே மாதிரி ஹேண்டில் பார் இஷ்யூ, அது இது நான் என்னென்ன டைப் பண்ணி போட்டனோ சேம் டிட்டோவாக எல்லாருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ காமனாக இத்தனை பேருக்கு CB200Xல இருந்து NX200 வரைக்கும் இந்த இஷ்யூ வந்திருக்குன்னா ஏன் இனி ஹோண்டா சரி பண்ணல? அப்போ இத்தனை நாள் ஒரு பர்ஃபெக்டான மாடல்னு சொல்கிறாங்க. நான் நம்பி வாங்கினது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஹார்னட்டோட இன்ஜினு
ஹார்னட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல் மாடல். அந்த ஒரே ரீசன்னால இன்ஜின் பிரச்சனை எதுவும் வராது, மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்ற ரீசனால் மட்டும் தான் நான் இதை வாங்கினேன். நான் வந்து எக்ஸ்பிளஸ் 200 வாங்குறதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எக்ஸ்பிளஸ் 200 வந்து நம்ம ஆல்ரெடி ஓட்டிட்டோம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஓகேவா இருக்குங்கிறாங்க. நம்ம க்ளோஸான ஃப்ரெண்டே ஒருத்தர் வச்சிருக்காரு. நான் ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு பைக் பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க யூடியூப்லன்னா எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. என்ன நெகட்டிவ் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பேஸ் சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்றும் ஆஃப் ரோடு பியூர் ஆஃப் ரோட் பண்ணுறக்கூடாது. நமக்கு தேவை லாங் ட்ராவல். ஒரே ரீசன்னால தான் அந்த பைக் எடுத்தேன். ஆனால் இத்தனை பிரச்சனை இருக்குது. இவங்களை எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. இந்த ஸ்வீட் பேக்கெட்லேருந்து பிரித்து வச்சோன்னே திடீர்னு வந்து முக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டோன்னே குப்புன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? இந்த விஷயத்தில் ஏன் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணல, ஓப்பன் அப் பண்ணி உள்ளன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான். பாருங்களேன், சஸ்பென்ஷன் ஹார்டு, மைலேஜ் 27 தான் கிடைக்குங்கிறாரு. எனக்கு அவரெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. எனக்கு கீது அந்த மாதிரி ஆயிருமா அப்படின்ட்டு. இதில் என்னன்னா, நான் இருந்துட்டு சொல்லிட்டேன். நான் ஃபோர்க்லாம் இப்போதைக்கு மாற்றுற மாதிரி வேண்டாம். ஃபோர்க் வந்து எஸ்டிமேஷன் போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 16,000 வருது, ப்ளஸ் லேபரு டேக்ஸி இதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 20K பக்கம் வந்துடுது, 20,000 வந்துடுது அப்படின்னோன்னு நான் 20,000லாம் இப்போ வண்டி எடுத்தவொடனே கொடுத்து பண்ண முடியாது. அப்படி நான் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வேறு செகண்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். புது வண்டி வாங்கிட்டு எதுக்கு நான் 20,000 பே பண்ணணும்? அதெல்லாம் சர்வீஸ் பண்ண வேண்டாம், நான் வேறு ஷோரூமில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாச்சு. இதில் என்ன இன்னொரு ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் முன்னாடியே இவங்க இந்த ஃபோர்க் பெண்டுன்னு சொன்னே எனக்கு ஃபுல் ப்ரெஷர் ஏறிச்சு. புது வண்டியில் 800 கிலோமீட்டர் ஓட்டின வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ஹோண்டாக்கு மெயில் போட்டுவிட்டேன். ஹோண்டா ரிப்ளை பண்ணாங்க. அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து அதாவது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் அதை என்ன ஷார்ட் அவுட் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெயில் வந்து ஷோரூமுக்கு மெயில் பண்ணிட்டாங்க போல். இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனால் உடனே ரிப்ளை இருக்குது, ஆனால் சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டால் தெரில. அஃபிஷியல்லேருந்து உடனே ரிப்ளை பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து பார்த்துட்டாங்க, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் சொல்யூஷன் தான் நமக்கு வேணும், அது இப்போ வரைக்கும் கிடைக்கலையே. ஹோண்டா ஷோரூம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் சரி பண்ண முடியல, அது எல்லாத்தையுமே எனக்கு ஃபோட்டோ காப்பியோட ரிட்டன் எனக்கு மெயில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். ஷோரூம்லேருந்து எனக்கு நம்ம பிரசன்னா ஹோண்டாலேருந்து கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹோண்டா ஆஃபீஷியல்லேருந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க, ஸோ நீங்கள் சொன்ன இஷ்யூவை நாங்கள் கிளியர் பண்ணாமல் ரிட்டன் வண்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைனா எங்கள் ஷோரூமுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. அதைத்தானாங்க நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னோட பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொடுத்துட்டிங்கன்னா நான் எதுக்கு ஹோண்டாக்கு மெயில் போட போகிறேன்? எனக்கு என்ன வேலை இல்லாமையா? ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கல. நான் சொன்னது ஏபிசி இஷ்யூ, ஆனால் அவங்க வந்து ஃபோர்க் பெண்டுங்கிறாங்க. ஃபோர்க் பெண்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் நேரில் போய் திருப்பியும் போய் வண்டியை பார்த்தேன், ஃபோர்க் பெண்டாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த வீடியோவே கிட்டத்தட்ட 16-17 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. லென்த்தாக தான் வரும், பட் பார்ட் 1 பார்ட் 2 நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இடையில இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இனி போய் நான் பைக் எடுக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 11ஆம் தேதி நான் பைக் சர்வீஸ் கொடுத்தது, ஃபஸ்ட் சர்வீஸ்னு சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி கொடுத்தேன். 5ஆம் தேதி மார்னிங் போய் கொடுத்தேன். இன்றைக்கி 11ஆம் தேதி ஆகுது. 5, 6, 7, 8, 9, 10, 11, 7 நாள், 1 வீக் ஆச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு 1 வீக் ஆச்சு. சின்ன இஷ்யூ நாங்கள் 2 நாளில் கிளியர் பண்ணி தரேன்னாங்க. அந்த ப்ராமிஸே கிளியர் பண்ணல. 4 நாள் கழிச்சு தான் பைக்கே தொட்டாங்க. அந்த பைக்கு தொட்டு எனக்கு ஃபோன் பண்ணும்போது தான் எடுத்தவொடனே நான் சொன்ன இஷ்யூ எதுவுமே சொல்லலை. அவங்க சொன்னது வந்து ஃபோர்க் பெண்ட் ஆகிருக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை பார்க்குங்க, அது பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து நீங்களே ஒன்று கொண்டு வந்துட்டு ஃபோர்க் பெண்டாகவே இருக்கட்டுமே, அது எப்படி பெண்டாச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. சரி ஓகேங்க, ஃபோர்க் பெண்டு ஓகே, எப்படி பெண்டாச்சு? லாங் எடுத்துகிட்டு போகலாம், எங்கேயுமே போகவே இல்லை. நான் பைக் எடுத்ததே வந்து லாங் போகணும் அப்படின்னு தான். இத்தனை அந்த 10 நாளுமே லாங் போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, சரி 2 சர்வீஸ் முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் லாங் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தேன். அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை. வண்டி எடுத்து 20 நாள் தான் ஆச்சு. 20 நாள் 5, 6, 7 நாள் கிட்டக்கு வந்து ஷோரூம் நின்றுருக்கு. அந்த 14 நாள் நான் ஓட்டியிருக்கேன். அதுவும் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஷோரூம் எங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நிப்பாட்டுவேன், நைட் அதே மாதிரி எடுத்துகிட்டு போவேன், வீட்டில் நிப்பாட்டுவேன். இதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை. இப்போ நம்ம ஹோண்டாவில் போய் எடுக்கிறோம் அப்படின்றனால ஹோண்டாவை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வந்து எல்லாருமே சொன்னது இன்ஜின் ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் பிரச்சனை இல்லை, இன்ஜின் பிரச்சனை இல்லை, இன்ஜின் பிரச்சனை இல்லை, இன்ஜின் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் எல்லாருமே பேசுகிறது இன்ஜினை மட்டும் பற்றி தான் பேசுகிறோம், மற்ற எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறோம். இப்போ அந்த இன்ஜினை மட்டும் நான் வந்து டார்கெட் பண்ணி எடுத்ததுனால தான் இப்போ எனக்கு இந்த வண்டியில் எத்தனை பிரச்சனை. வண்டி எடுத்து ஆசையாக வண்டி எடுத்து 10 நாள் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். இனி ஓட்டவே இல்லை வண்டியை, இனி ஷோரூமில் தான் இருக்குது. அதுக்காண்டி நான் வந்து ஹோண்டா மேலே தப்பு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஹோண்டா பிராண்டு மேலேயோ நம்ம 19 தப்பு சொல்லிட முடியாது. மேக்ஸிமம் ஹோண்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டரில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் எல்லாத்தையுமே பாருங்கள். சர்வீஸ் சென்டர் எதுவுமே ஒழுங்காக இல்லை. நான் வேணால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் CB200 NX200 வச்சுருக்கிறாங்க கஸ்டமர்ஸில் இந்த கமெண்ட்டில் வந்து அழுதுட்டுருக்காங்க.
அவ்வளோ இதாக இருக்குது. ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, நான் போகிறேன் ஷோரூமுக்கு 5 டைம் போகிறேன் 6 டைம் போகிறேன் என் வேலையை விட்டுட்டு, ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிறது என்ன, கஸ்டமர் மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் அது பண்ணியிருப்பீங்க இது பண்ணியிருப்பீங்க அதனால் ஆயிருக்கும், நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க அது பண்ணியிருப்பீங்க அதனால் ஆயிருக்கும் அப்படின்னு. இப்போது தப்பு எங்கள் மேலே இருக்கட்டும், சர்வீஸ் சென்டர் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? இப்போ இந்த சர்வீஸ் வந்தால் இதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கணும், இந்த ப்ராப்ளம் வந்தால் இதை க்யூர் பண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படி ஆப்போசிட்டில் நாங்கள் கொண்டு வரவங்க மேலே ப்ளேம் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணுறது? இத்தனைக்கும் ஒருத்தர் டிஎம் பண்ணியிருக்காரு, எனக்கு டிஎம் பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருக்கேன். அவர் சொல்கிறது தான், ப்ரோ உங்களுக்கு வந்து சேம் இஷ்யூ தான் எனக்கு வந்துச்சு, நான் வந்து திருநெல்வேலியில் வண்டி எடுத்திருக்கேன், திருநெல்வேலியில் வண்டி எடுத்து சென்னை கொண்டு போயிட்டேன். சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ்க்கு மெயில் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சர்வீஸ் சென்டர் ஒரு 5 டைம் போயிருப்பேன், எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போது வர கஸ்டமர் எல்லாருமே சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வராது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாருமே மெயில் போட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து நான் சர்வீஸ் வாங்கணுமா? அப்புறம் சர்வீஸ் சென்டரு ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொசீஜர் மெயிலாகவே இருந்துட்டு போவேன், மெயில் போட்டதுக்கப்புறம் தான் வாங்கணுன்ட்டு. ஒருத்தவங்க காசு வாங்காமல் நீங்கள் ஒன்றும் சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது, அது உங்கள் ஒர்க்கு. சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக வந்து வண்டியை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல கிடையாது. அப்போ காசும் கொடுக்குறோம், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறோம், அதுக்கு ப்ராப்பராக வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு தானே சொல்லுது. சும்மா ஒன்றும் நாங்கள் வந்து வண்டியை கொடுக்கல, காசு போட்டு வண்டி வாங்கியிருக்கிறனால தான் வந்து கொடுக்குறோம் நாங்கள். அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டாவில் பிரச்சனை அப்படின்னா ஹோண்டாவோட எல்லா ஷோரூமே நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஒரு சில ஷோரூம் நல்லா தான் இருக்காங்க. இப்போ சந்திரா ஹோண்டா டீலர்ஷிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிலூரில் ஒன்று இருக்குது. துடிலூர் என் ஃப்ரெண்டு விட்டுருக்காங்க, 10,000 கிலோமீட்டர் தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு இஷ்யூக்காக போய் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் போர்ட்டில் பிரச்சனை. அவங்க சரியானதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணி திருப்பி ஃபாலோ பேக் பண்ணுறாங்க. அதாவது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விடாமல் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு அந்த இஷ்யூ சொல்லியிருந்தீங்களா அது கிளியர் ஆயிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருப்பி ஏதாவது இஷ்யூ வந்தால் கொண்டு வாங்க நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. இது சர்வீஸ் சென்டரோட ஒர்க்கு. ப்ரோ கால் பண்ணிருந்தீங்க ப்ரோ, சாரி ப்ரோ எடுக்க இல்ல ப்ரோ, நான் இது வண்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காங்க அப்படின்னு கேக்குறத கூப்பிட்டேங்க. எனக்கு லைட்டா அந்த இது சார்ஜர் போர்ட்டல் ரெடி ஆச்சுங்களா? அது ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு இந்த தண்ணி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு இழுக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. ஒரு சைடுங்களா? இல்ல ப்ரோ, இது எதுவும் உங்களுக்கு பண்ணலையே. எனக்கு ஏதோ ஒரு சைடு லைட்டா வெயிட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. புரியலைங்க. முன்னாடி சைடு லெஃப்ட் சைடு மட்டும் லைட்டா ஏதோ கொஞ்சம் வெயிட்டா இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. சரி பாக்கலாம், நீங்க ஃப்ரீயா இருந்தா கொண்டு வாங்க பாக்கலாங்க. சரி ஓகே. பட் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் அந்த இதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன், அந்த இது அக்சஸ் இது சார்ஜர் இது சொல்லிருந்தீங்களா? அது ஆமா ப்ரோ, அது இப்போ ஓகே ப்ரோ. ஏதாச்சும் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க் யூ. ஒரு ஜென்யூன் சர்வீஸ் சென்டர்னு இப்படி இருக்கணும். நம்ம போய் கொடுத்தாதான் அது பிரச்சனை கிடையாது. ஒரு கஸ்டமர் ஃபாலோ பேக் பண்ணுறாங்க, அவர் சொல்கிறாரு இனி எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் ஷோரூமுக்கு தான் போவேன், அந்த மாதிரி மைண்ட் செட் வரணும். இந்த கருமத்துக்கு வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கரும பக்கம் தலையை வச்சு படுக்கூடாத அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் ஆகுது. வண்டி எடுத்துகிட்டு ஒரு லாங் எங்கேயும் போகல, எதுவுமே பண்ணல, நிறைய பிளான் வச்சுருந்தோம், எங்கேயோ போகணும் பிளான் வச்சுருந்தோம், எல்லாமே வந்து இதாகி போச்சு இவங்களால். இப்போ என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிறதே பிரச்சனைக்காக மட்டும் தான் பேசுது. இனி வந்து ஷோரூம்லேருந்து என்ன சொன்னாங்க, போயிட்டு நான் வண்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் சேம் ப்ராப்ளம் இருக்குது, என்னத்தையாவது கிளியர் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு பார்த்தா தெரியாது. நாளைக்கு இப்போ மணி பார்த்திங்கன்னா 5 ஆச்சு, 6:30க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வேணால் கேட்டு பார்க்குறேன் நான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்ன ஆச்சு, வண்டி வந்தாச்சா, வண்டி வந்துருச்சா, அதில் திருப்பி என்ன பிரச்சனை இருக்குது, க்யூர் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 6 பேர் நான் ஒத்தாள் நின்று பேசிட்டு இருக்கிறேன், 6 பேருமே தெரிச்சிட்டாங்க. எங்கே யாரையுமே காணோம். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை நான் சொல்ற ரீசன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் பில்ட் குவாலிட்டின்னு கேட்குறேன். அப்படியே என்னவே பார்க்க 15-20 கிலோமீட்டர் இடிச்சாலுமே இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற அளவுக்கு பில்ட் குவாலிட்டி இருக்கான்னு கேட்குறேன் நான் என்எக்ஸ்ல. நான் போய் கூட்டிட்டு வாங்கண்ணா, நான் இங்கே நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு கூட்டிட்டு வாங்க. அப்படி கூட்டுவாங்க தலைவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணலை, அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத்து.